गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி. விகாரி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் சரத் ருத்து விருச்சிக மாதம், அதாவது கார்த்தி மாதம், சுக்லபக்ஷம் துவாதசி திதி, சுக்லத்வாதசி இன்னைக்கு, அஸ்வினி நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். அமிர்தமத்தன கதை நடந்துட்டுருக்கு. அமிர்தத்தை அடைவதற்காக க்ஷீராப்தியை கடைந்தபோது அமிர்தத்தோடு கூட பல விஷயங்கள் கிடைச்சிது. அதெல்லாம் சொல்கிறாள். அப்போ மகாலட்சுமி ஆவிர்பாவமானாள். ஆவிர்பாவமான மகாலட்சுமி ஸ்வயம்பரமாக ஸ்ரீமன் நாராயணனை வரித்து விவாகம், லக்ஷ்மி விவாகம், லக்ஷ்மி ஸ்வயம்பரம். அதுக்கப்புறம் மோகினியாக அவதாரம் பண்ணி அசுராலை வஞ்சிக்கிறதாக
அவளுக்கு அமிர்தத்தை கொடுக்க வேண்டாம் என்பதற்காக மோகினி அவதாரம் பண்ணது. இதெல்லாம் இந்த 8வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தில் சொன்னார். அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். அஷ்டமே மத்தியமானேப்தௌ லக்ஷ்மியா விஷ்ணு ஹிருதே சுரை தன்வந்தரே ஹிருதே சோமே மோகின்யுத்பவைரியதே. இந்த 8வது அத்தியாயத்தில் க்ஷீராப்தியை கடைஞ்ச போது ஆவிர்பவித்த மகாலட்சுமியினாலே மகாவிஷ்ணு சுயமாக வரிக்கப்பட்டதும் அந்த அசுராள் தன்வந்திரிக்கிட்டேருந்து அமிர்த கலசத்தை அபகரிச்சுண்டு போனோடனே விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவளை ஏமாற்றி அமிர்த கலசத்தை பெற்றது, திருப்பி பெற்றது. இதெல்லாம் சொல்லப்பட்டதுன்னு சொன்னாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே அஷ்டமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச பீதே கரே விருஷாங்கேண பிரீதாஸ்தே அமரதானவாः மமந்து தரசா சிந்தும் அவிர்தானி ததோபவத். க்ஷீராப்தியை கடையிறத முதல்ல வந்தது ஆலகால விஷம், காலக்கூட்டங்கிற விஷம், கொடிய விஷம். அதை பரமேஸ்வரன் பானம் பண்ணினாள். விஷாங்கேன கரே பீதே சதி. தர்மதேவதா ரூபமான காளையை அடையாளமாக உள்ள பரமேஸ்வரனால் அந்த விஷத்தை முதல் விஷம் உண்டாச்சே, அந்த விஷம் குடிக்கப்பட்டவுடன் சந்தோஷம் அடைஞ்ச அந்த அசுராலும் தேவர்களும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார்கள். நமக்கு வந்து ஆணி போயிடுதேன்னுட்டு உடனே சமுத்திரத்தை ரொம்ப பலமாக கடைஞ்சாலாம். அதுலேருந்து முதல்ல என்ன வந்ததுன்னால் காமதேனு வந்ததுன்னால் மமந்து தரசா சிந்தும் அவிர்தானி ததோபவத். அவிர்தானி ததோபவத் காமதேனு வந்து தான் ஹவிசை கொடுக்கக்கூடிய காமதேனு வந்ததுன்னால் அதை யார் எடுத்திருந்தாள்னால் தாமக்னிஹோத்ரீம் ரிஷயோ ஜக்ருஹு பிரம்மவாதினா யஜ்ஞஸ்ய தேவயானஸ்ய மேத்யாய ஹவிஷே நிருப. சதா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அந்த அக்னிஹோத்திரத்துக்காக பால் வேணும்னு அக்னிஹோத்திர ஆராதனை போது சுத்தமான பாலை உபயோகம் பண்ணி அவிசை உண்டாக்குவாள் பிரம்ம ரிஷிகள். பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்காக எத்தனை பண்ணக்கூடிய பிரம்ம ரிஷி வித்துக்கள் பிரம்மவாதினா ரிஷயா பிரம்ம ரிஷிகள். அக்னிஹோத்திரி அவள் என்ன பண்ணாள், இந்த காமதேனு வந்ததுன்னா நல்ல சுத்தமான அவிசுக்கு பால் கிடைக்குங்கிறத நினச்சிட்டு அதை எடுத்துட்டாளாம். காமதேனுவை பெற்றிருந்தாள். தாம் அக்னிஹோத்ரீம் ரிஷயோ ஜக்ருஹு பிரம்மவாதினா யஜ்ஞஸ்ய தேவயானஸ்ய மேத்யாய ஹவிஷே நிருப. தத உச்சை ஸ்ரவா நாம அயோபூத் சந்திரபாண்டுரः தஸ்மின் பலி ஸ்பிருகாம் சக்ரே நேந்திர ஈஸ்வர சிக்ஷையா. அடுத்தாப்புல சந்திரன் மாதிரி விளவிளேன்னு இருக்கக்கூடிய ஒரு குதிரை ஒன்று வந்தது, உச்சைஸ்ரவஸ்ன்னு அதுக்கு பேர். அது ஆவிர்பவித்தது. அதை பலி சக்கரவர்த்தி அந்த குதிரையில் ஆசை எடுத்திருந்தான். நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் வியங்கியமாக சொன்னாள் இந்திரன்கிட்ட, உனக்கு வேண்டாண்டா இதுன்னுட்டு. அந்த குதிரையே பலி சக்கரவர்த்தி எடுத்திருந்தானாம். ததா ஐராவதோ நாம வாரணேந்திரோ விநிர்கதா தந்தை சதுர்பி ஸ்வேதாத்ரே ஹரன்னு பகவதோ மகிம். அடுத்தாப்பில் ஒரு யானை வந்து தான், ஐராவதம்னு அந்த யானைக்கு பேர். அது விசேஷமான ஒரு யானை. ஐராவதோ சதுர்தந்தான்னுட்டு நாலு தந்தம் அதுக்கு. சிகரம் மாதிரி இருக்குமா. பகவான் பரமேஸ்வரனுடைய மலை கைலாச மலையில் எப்போதும் வெள்ளை விளையன்னு பனி பெஞ்சு வெளுப்பு மலையாகிய கைலாசத்துக்கு மகிமை அது மாதிரியே இருக்குமாம் அந்த யானை. அப்பேற்பட்ட அந்த வாரணேந்திரனான யானை இருக்கே அது வந்ததுனால். ததா ஐராவதோ நாம வாரணேந்திரோ விநிர்கதா தந்தை சதுர்பி ஸ்வேதாத்ரே ஹரன் பகவதோ மகிம். கௌஸ்துபாக்கியம் அபோத்ரத்னம் பத்மராகோ மகோததே தஸ்மின் ஹரி ஸ்பிருகாம் சக்ரே வக்ஷோலங்கரணே மணௌ. அடுத்தாப்புல ஒரு பத்மராக ஜாதியில் தோன்றின ரத்னம், சக்தியான ரத்னம், அதுக்கு பேர் கௌஸ்துபம்னு மணி. அது இந்த பார்க்கடலேருந்து உண்டாச்சுன்னாள். அதை நாராயணன் ஸ்வீகரிச்சுட்டு தன் மார்பில்
போட்டுண்டாளாம் மாலையாக. அந்த மாலையாக தொடுத்து போட்டுண்டாள் அந்த கௌஸ்துபங்கிற ரத்னத்தை. ததோபவத் பாரிஜாதா சுரலோக விபூஷணம் பூரயத்யர்த்தினோ யோர்த்தைஹி சஸ்வத் புவி யதா பவான். ஏ பரீட்சித்துன்னு கூப்பிட்டாள், நீ எப்படி ஜனங்களுடைய அபிலாஷைகள்லாம் பூர்த்தி பண்ணி எப்போதும் சதா வச்சுட்டு இருப்பியோ, அப்படி யாரெல்லாம் எதெல்லாம் ஆசைப்படுறாளோ அந்த ஆசைகளெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த பாரிஜாத மரம், பாரிஜாத விருட்சம், ஜுதருன்னு பேர். பாரிஜாத தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரம். அந்த மரம் தோண்டித்தான் அதுலேருந்து. ததாப்சரசோ ஜாதா நிஷ்ககண்ட்யா சுவாசசா ரமண்யஸ்வர்கிணாம் வல்கு கதிலீலாவலோகனை. அழகான நடையோடு கூட அழகான விளையாட்டான பார்வைகளையுடைய சொர்க்கலோகத்தில் இருக்கப்பட்ட எல்லாருக்கும் காமத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல ஆடைகளை தரிச்சுன்னு நல்ல அலங்காரங்கள் பண்ணிட்டு இருக்கப்பட்ட அப்சரசு பெண்கள் தோன்றினாள். நாள் அவள் டான்ஸ் அடிச்சுன்னு வெளியில் வந்தாள். ததாவிரபூத் சாக்ஷாத் ஸ்ரீரமா பகவத் பரா ரஞ்சயந்தி திசக்காந்தியா வித்யுத் சௌதாமணியதா. அடுத்தாவில் யார் வந்தால் மகாலட்சுமி ஆவிர்வாவம். மகாலட்சுமி எப்படி தோன்றினாள் நாள், பிரகாசமான மின்னல் எப்படி தோன்றினா எப்படி பிரகாசிக்குமோ, திசைகள் எல்லாம் அலங்காரம் பளிச்சுன்னு வெளிச்சமாக டால் அடிச்சுட்டு மகாலட்சுமி ஆவிர்வாவம் ஆனாள் நாள். அதை 8வது ஸ்லோகத்தில் வச்சாள். இந்த அத்தியாயம் 8வது அத்தியாயம். இது 8வது ஸ்கந்தம், 8வது ஸ்லோகம். 8வது அக்ஷரத்தில் ஸ்ரீரமானு வரும். த த சா வி ர பூத் சா க்ஷாத் அப்படின்னு 8 அக்ஷரங்களுக்கு அடுத்தாப்பில் வருது ஸ்ரீரமா மகாலட்சுமின்னு வருது. அதாவது 8 8 8ன்னு இருக்குது. அந்த அஷ்டலக்ஷ்மியுடைய ஆவிர்வாவம் இங்கே வியங்கியமாக சொல்லணுங்கிறதுக்காக சுக்காச்சாரியால் அப்படி 8ஆம் ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகம் 8வது எழுத்துக்கு அப்புறமாக ஸ்ரீரமாங்கிறத போட்டிருக்காள்னு எங்கள் அப்பா சொல்லுவார். தெய்வீகமான ஒரு கிரந்தங்கிறதுக்கு அடையாளம். இதெல்லாம் வேர்ட் ப்ராசஸரில் போட்டதில்லை. இது ததாவிரபூத் சாக்ஷாத் ஸ்ரீரமா பகவத் பரா ரஞ்சயந்தி திசக்காந்தியா வித்யுத் சௌதாமணியதா. தன்னுடைய காந்தி பிரகாசத்தினால எல்லா திக்குகளையும் பிரகாசப்படுத்திந்து மின்னல் கொடி மாதிரி தோன்றினாலாம் மகாலட்சுமின்னாள். அது 8வது வஸ்துவாகவும் தோன்றினாள். முதல்ல விஷம் வந்தது, அதுக்கடுத்தது காமதேனு, அதுக்கடுத்தது உச்சைஸ்ரவஸுங்கிற குதிரை, அடுத்தது ஐராவதங்கிற யானை, அடுத்தது கௌஸ்துபங்கிற மணி 5வது, 6வது பாரிஜாதங்கிற விருட்சம், 7வது சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ் கன்னிகைகள், 8வது மகாலட்சுமி. ஆகக்கூடி 8 8 8ங்கிறது எல்லாமே 8ஆக இருக்குது. இன்றைக்கும் டிசம்பர் 8 நம்மளுடைய அதிர்ஷ்டம். அந்த அப்பேற்பட்ட மகாலட்சுமி தோணினாள்னு சொன்னாள். ததாவிரபூத் சாக்ஷாத் ஸ்ரீரமா பகவத் பரா ரஞ்சயந்தி திசக்காந்தியா வித்யுத் சௌதாமணியதா. தஸ்யாம் சக்ரு ஸ்பிருகாம் சர்வே சசுராசுரமானவாக ரூபௌதாரிய வயோவர்ண மகிமா க்ஷிப்த சேதசா. அழகு, ஔதாரியமான குணங்கள், யௌவன வயசு, நல்ல நிறம், இதெல்லாம் வச்சுருக்கப்பட்ட மகாலட்சுமி எல்லாருடைய மனசையும் கவர்ந்தாளாம். தேவதைகள், அசுராள், மனுஷியாள் எல்லாரும் அவள்கிட்ட ஆசைப்பட்டாளாம். அவள் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளான்ட்டு. ஆனால் மகாலட்சுமி சுயம்பரமாக தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணாள்னால், தஸ்யாசனமானின்யே மகேந்திரோ மகதத்புதம் மூர்த்திமத்யா சரிஸ்ரேஷ்டா ஹேமகும்பைத்யலம் சுச்சி. தேவேந்திரன் ஆச்சரியமான ஆசனத்தை அவளுக்கு கொடுத்து உட்கார வச்சு சிறந்த நதிகள்லேருந்து தங்க குடத்தில் சுத்த தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம் மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியினுடைய பட்டாபிஷேகம் நடந்தது. ஆபிஷேச்சனிகா பூமி ஆகரத் சகலௌஷதி காவ பஞ்ச பவித்ராணி வசந்தோ மதுமாதவோ. பூமி தேவி அபிஷேகத்துக்கு உச்சிதமான எல்லா பச்சிலைகளையும், பசுக்கள், பரிசுத்தமான பஞ்சகவியங்கிற கோமூத்திரம், கோமயம், கோக்ஷீரம், கோததி, கோகிருத்தம், இந்த 5ஐயும், வசந்த ருத்துங்கிற தேவத்தை, சைத்திர வைசாக மாதங்களில் உண்டான புஷ்பங்களையும் பழங்களையும் கொண்டு வந்து கொடுத்தாலாம் மகாலட்சுமியுடைய பட்டாபிஷேகத்துக்கு. ரிஷயா கல்பயாஞ்சக்ரு
அபிஷேகம் யதாவிதி ஜகுஹு பத்ராணி கந்தர்வாः நட்யஸ்ச நரதுஜகுஹு. ரிஷிகணங்களெல்லாம் அபிஷேகத்துக்கு என்னென்ன முறையோ அதுபடி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சாள். வேத மந்திரங்களை சொல்லி அபிஷேகத்துக்கு விதியை ஏற்படுத்தி வச்சாள்கள். கந்தர்வாள்னால் மங்கள கீதங்களை பாடினாலாம், அப்சரர்கள்னால் நடனமாடினாலாம். மேகாமிருதங்க பணவ முரஜானக கோமுகானு வியனாதயன் சங்கவேணு வீணாஸ்தூல நிஸ்வனானு. மேகங்கள் சப்திக்குதான் கிடுகிடு கிடுகிடுன்ட்டு. மிருதங்கம் பணவங்கிற ஒரு வாத்தியம், முரஜம் ஆனக்கங்கிற வாத்தியம், தாரை கோமுகம் தாரை மலையாளத்தில் வாசிப்பாள். சப்திக்கு செய்து எல்லாரும் சங்கு புல்லாங்குழல் வீணைகள் எல்லாத்தையும் வாசிச்சாலாம். தத்தோ அபிஷிஷிச்சு தேவீம் ஸ்ரீயம் பத்மகராம் சதீம் திகிபாக பூர்ணகலசை சூக்தவாக்கியை த்விஜேரித்தை. திக்கஜங்களெல்லாம் தாமரைப்பூவை கையில் வச்சுருக்கப்பட்ட மகாபதிவிரதையான ஸ்ரீதேவி மகாலட்சுமிக்கு தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணித்தான். பிராமணர்களால் ஜபிக்கப்பட்ட சிறந்த வேத மந்திரங்களோடு கூட பால் ஜலம் நிரம்பிய குடங்கள்னால அபிஷேகம் செய்து வச்சாலாம். சமுத்திர பீதகௌஷேய வாசசி சமுபாகரத்து வருணஸ்ரஜம் வைஜயந்தி மதுநாமத்த ஷட்பதாம். சமுத்திரராஜன் நல்ல மஞ்சள் பட்டாடை 2 பட்டாடையை எடுத்துன்னு வந்தானாம். வருணதேவன் தேனால் மதங்கொண்டு வண்டுகளோடு கூடின வைஜெயந்தி மாலையை கொண்டு வந்து கொடுத்தாலாம். அதெல்லாம் இந்த தரிச்சின்றாள் மகாலட்சுமி, மஞ்சள் பட்டாடையும் வைஜெயந்தி மாலையும். பூஷணானி விசித்திராணி விஸ்வகர்மா பிரஜாபதி ஆரம் சரஸ்வதி பத்மம் அஜோ நாகாச்ச குண்டலே. விஸ்வகர்மாங்கிறவன் கொண்டு இந்த பிரஜாபதியவன் பல தினசான நகைகளை கொண்டு வந்து கொடுத்தானாம். சரஸ்வதி தேவி முக்தாரத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். பிரம்மா தாமரைப்பூவை கொண்டு கொடுத்தாள். பெரிய நாகலோகத்திலேருந்து நாகங்கள்லாம் 2 குண்டலங்களை கொண்டு வந்து கொடுத்தது. நாக குண்டலங்களை கொண்டு வந்து கொடுத்தது. இதெல்லாம் தரிச்சுட்டாளாம் மகாலட்சுமி. பூஷணானி விசித்திராணி விஸ்வகர்மா பிரஜாபதி ஹாரம் சரஸ்வதி பத்மம் அஜோ நாகாச்ச குண்டலே. இவ்வாறாக மகாலட்சுமியை அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வச்சாலாம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே அஷ்டமோऽध्यायः. श्रीशुक उवाच श्रीशुक उवाच पीते गरे वृषाङ्केण प्रीतास्ते अमरदानवाः ममन्तुः तरसा सिन्धुं अविर्धानि ततोऽभवत् तामग्निहोत्रीं ऋषयः जगृहुः ब्रह्मवादिनः यज्ञस्य देवयानस्य मेध्याय हविषे नृप तत उच्चैश्रवा नाम हयोभूत् चन्द्रपाण्डुरः तस्मिन् बलिः स्पृहां चक्रे नेन्द्र ईश्वरशिक्षया तत ऐरावतो नाम वारणेन्द्रो विनिर्गतः दन्तैः चतुर्भिः श्वेताद्रेः हरन् भगवतो महिम् ऐरावणादयस्त्वष्टौ दिग्गजाः अभवंस्ततः अभ्रमुप्रभृतयोष्टौ च करिण्यस्तु अभवन् नृप कौस्तुभाख्यमभूद्रत्नं पद्मरागो महोदधेः तस्मिन् मणौ स्पृहां चक्रे वक्षोऽलङ्करणे हरिः
वक्षोऽलङ्करणे हरिः ततोऽभवत्पारिजातः सुरलोकविभूषणं पूरयत्यर्थिनो योऽर्थैः शश्वद्भुवि यथा भवान् ततश्चाप्सरसो जाताः निष्ककण्ठ्यः सुवाससः रमण्यस्वर्गिणां वल्गु गतिलीलावलोकनैः ततश्चाविरभूत् साक्षात् श्रीरमा भगवत्परा रञ्जयन्ती दिशकान्त्या विद्युत्सौदामनी यथा तस्यां चक्रुः स्पृहां सर्वे ससुरासुरमानवाः रूपौदार्यवयोवर्ण महिमाक्षिप्तचेतसः तस्या आसनमानिन्ये महेन्द्रो महदद्भुतं मूर्तिमत्यः शरिच्छेष्टाः हेमकुम्भैः जलं शुचि अभिषेचनिका भूमिः आहरत् सकलौषधीः गावः पञ्चपवित्राणि वसन्तो मधुमाधवौ ऋषयः कल्पयाञ्चक्रुः अभिषेकं यथाविधि जगुः भद्राणि गन्धर्वाः नट्यश्च न ऋतुर्जगुः मेघामृदङ्गपणव मुरजानकगोमुखान् व्यनादयन् शङ्खवेणु वीणास्तुमुलनिस्वनान् ततो अभिषिषिचु देवीं श्रियं पद्मकरां सतीं दिगिबाः पूर्णकलशैः सूक्तवाक्यैः द्विजेरितैः समुद्रः पीतकौशेय वाससी समुपाहरत् वरुणः स्रजं वैजयन्तीं मधुना मत्तषट्पदां भूषणानि विचित्राणि विश्वकर्मा प्रजापतिः हारं सरस्वती पद्मम् अजो नागाच कुण्डले ஸ்ரீஹரையே நமஹ. அடுத்தாப்புல 17ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ததக்கிருதஸ்வஸ்த்யயனோத்பலஸ்ரஜம் நதத்விரேபாம் பரிகிருஹ்ய பாணினா சச்சாலவக்திரம் சுகபோலகுண்டலம் சவ்ரீடகாசம் தததி சுசோபனம். எல்லாருக்கும் மங்களங்களையே செய்யக்கூடிய அந்த மகாலட்சுமி தேவி பட்டாபிஷேகம் ஆனவுடனே நல்ல திவ்ய வஸ்திரங்களையும் திவ்ய ஆபரணங்களையும் போட்டுண்டு அழகா என்ன பண்ணாள்னாள், சுகபோல குண்டலம், நாகப்பாம்புகள் கொண்டு வந்து கொடுத்த குண்டலங்களை தரிச்சுட்டு இருக்காள். அது கன்னங்களில் கண்ணாடி மாதிரி இருக்கப்பட்ட கன்னங்களில் பிரகாசிக்கின்றது. சவ்ரீடகாசம், ஒரு வெட்கம் கலந்த ஒரு மந்தகாசத்தோடு கூட, சுஷோபனம் வக்திரம், அழகான முகம் அதை தரிச்சுண்டு, நதத்விரேபம் உத்பலஸ்ரஜம், ஒரு கையில் தாமரை மாலை எடுத்துன்னு இருக்காளாம். அந்த தாமரை மாலையில் வண்டுகள்னால் அதில் இருக்கப்பட்ட தேனை சாப்பிடணுங்கிறதுக்காக நொயின்னு சப்திச்சுட்டு இருக்கான். அதை எடுத்துருந்து இப்படியும் அப்படியும் சஞ்சாரம் பண்ணால் யார் கழுத்தில் போடலாம், யாரை தன்னுடைய இப்போ நாயகனாக வரிக்கலாங்கிறதாக எண்ணத்தோடு கூட இங்கேயும் இங்கேயும் பரிகிருஹ்ய சச்சாலனால் அப்படியே அங்கேயும் இங்கேயும் சஞ்சாரம் பண்ணாலாம் மாலையை கையில் வச்சுண்டு. ததக்கிருதஸ்வஸ்த்யயனோத்பலஸ்ரஜம் நதத்விரேபாம் பரிகிருஹ்ய பாணினா சச்சாலவக்திரம் சுகபோலகுண்டலம்
சவ்ரீடஹாசம் தததி சுஷோபனம் स्तनद्वयं चाति कृशोदरी समं निरन्तरं चन्दनकुङ्कुमोक्षितं ततस्ततो नूपुरवल्गु सिञ्जितैः விசர்பதி ஹேமலதேவ சாபபௌ. ரொம்ப குறுகிய எடையுடையவள், மின்னல் கொடி மாதிரி இருக்காள் அவள். சமமான நடுவில் எடையில்லாத ஸ்தனங்கள், சந்தனங்கள் குங்குமத்தால் பூசப்பட்ட 2 குச்சங்கள் ஸ்தனங்கள் தரிச்சுருக்காள். அந்த ஸ்ரீதேவி கால்களில் கொலுசு போட்டுருக்காள். அந்த சிலம்புகளினுடைய இனிமையான சப்தத்தினால அங்கும் இங்கும் அப்படியே நடந்துட்டு இருந்தாலாம். பிரகாஷின்னு தங்கக்கொடி நடக்கிற மாதிரி இருந்து தான் பார்க்க நடக்கிறது. அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு யார் கழுத்தில் மாலையை போடலான்னு பார்த்துட்டு இருக்காள். ஸ்தனத்வயம் சாதி குஷோதரி சமம் நிரந்தரம் சந்தன குங்குமோக்ஷிதம் ததஸ்ததோ நூபுரவல்கு சிஞ்சிதை விசர்பதி ஹேமலதேவ சாபபௌ. ஹேமலதேவ சாபௌ, ஒரு தங்க கொடி நடந்து போனால் எப்படி இருக்குமோ அப்படி நடந்து இங்கேயும் நடந்துட்டு இருந்தாலாம். விலோகயந்தி நிரவத்தியமாத்மனா பதம் துருவம் சாவியபிச்சாரி சத்குணம் கந்தர்வயக்ஷாசுர சித்தச்சாரண திரைவிஷ்டபேயாதிஷு நான் வவிந்தத. அவள் என்ன தேடிட்டு இருந்தாள்னால், நல்ல குணங்கள் இருக்கணும், நல்ல அழகான ரூபம் இருக்கணும், அப்பேற்பட்ட ஒரு நாயகன் வேணுங்கிறதுக்காக தேடின்னு இருந்தாளாம் கண்ணால். கந்தர்வாள், யக்ஷாள், அசுராள், சித்தாள், சாரணாள் எல்லாரும் நின்றுருக்காள். யார்கிட்டேருந்தும் அவள் நினச்சபடி ஒரு ஆள் கிடைக்கல. நூனம் தபோயஸ்யன மன்யு நிர்ஜயோ நூனம் தபோயஸ்யன மன்யு நிர்ஜயோ ஞானம் கொச்சித் தச்சன சங்கவர்ஜிதம் கச்சின்மான் தஸ்யன காம நிர்ஜய ச ஈஸ்வர கிம் பரதோ வியபாஸ்ரய. ஒருத்தர்கிட்ட நிறையா தபஸ் இருந்து தான், ஆனால் தபஸ் இருந்தால் கூட துர்வாசாதிகள் மாதிரி கோபத்தை ஜெயிக்கலையாம். அதனால் அங்கே அவளுக்கு மாலை போடுறதில்லைன்னு விட்டுவிட்டாள். தபோபலம் இருந்து என்ன காரியம், கோபம் இருக்கே, அதனால் அங்கே போடலையா மாலையை. சில பேருக்கு நிறைய ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது, ஆனால் அது ராகத்வேஷம் இல்லாத அறிவாக இல்லை. சங்கவர்ஜிதம்னா பற்றற்றதாக ஞானம் இல்லையாம், அதனால் அவள்கிட்டையும் போடலையாம். ஒரு பெரிய மகான் யாரானு இருப்பாளோன்னு பார்த்தாள். காம நிர்ஜயா பெண்ணாசை இல்லாதவனாக இருக்கிறவராக ஒருத்தரும் கிடைக்கலையாம். பரதகா வியபாஸ்ரயா ஈஸ்வரா கிம், நூத்தன ஆசிரியப்பவன் எப்படி தலைவனாக இருக்க முடியாதுன்னாள். என்ன அதாவது உதாரணம்னால், யாருக்கிட்ட தபஸ் இருக்கோ அவாட்ட கோபத்தை ஜெயிக்கலைங்கிறது துர்வாசஸு. யார்கிட்ட ஞானம் இருக்குது ஆனால் பற்று அற்றதாக இல்லைங்கிறது குருவான சுக்கராச்சாரியார். அபூர்வமாக ஒருத்தர் இருக்குது ஆனால் அவருக்கு பெண்ணாசை இருக்குங்கிறது யாருன்னா பிரம்மா, சந்திரன் இவாள்னா. பிறரை எப்போதும் ஆசிரியச்சுட்டே இருக்கப்பட்ட லீடராக இருந்து அவன் ஒரிஜினல் உண்மையான லீடர் இல்லைன்னு சொல்கிறது யாருன்னா இந்திரன். அதனால் எல்லாருக்கும் மாலை போடலையா அவள். தர்ம குவச்சித் தத்ர ந பூத சௌஹிருதம் தியாக குவச்சித் தத்ர ந முக்தி காரணம் வீரியம் ந பும்சோஸ்தி அஜவேக நிஷ்கிருதம் நகி த்விதீயோ குணசங்கவர்ஜிதா. சில பேர்கிட்ட தர்மம் நிறைய பூர்ணமாக இருந்தது, ஆனால் பிராணிகள்கிட்ட ஸ்நேகபாவம் இல்லாமல் இருந்தது தான். யாருன்னாள் பரசுராமர் முதலிய நாள். பரசுராமருக்கு தர்மம் நிறையா வச்சுருந்தா கூட பிராணிகள்கிட்ட ஸ்நேகம் கிடையாது, ஸ்நேகபாவம் இல்லை. தர்ம குவச்சித் தத்ரன பூத சௌஹிருதம் தியாக குவச்சித் தத்ரன முக்தி காரணம். சிலர்கிட்ட தியாக குணம் ஔதாரியமான தியாக குணம் இருந்தது, கொடையில் வள்ளலாக இருந்தான். ஆனால் மோக்ஷஹேத்துவான தியாக குணம் இல்லைன்னாள். சும்மா பெருமைக்காக தியாகம் பண்ணுறவன். அது யாருன்னா சிபி சக்கரவர்த்தி மாதிரி இருக்கப்பட்டவாள். அவளுக்கும் மாலை போடலையாம். வீரியம் ந பும்சோஸ்தி அஜவேக நிஷ்கிருதம். சில பேர்கிட்ட நிறைய பராக்கிரமம் இருந்துதான், ஆனால் காலத்தினால அழிக்கப்படக்கூடிய அந்த பராக்கிரமம் உண்மையான பராக்கிரமம் இல்லைன்னு அவளுக்கும் மாலை போடலையாம். அது யாருன்னாள் கார்த்தவீரியார்ஜுனன் முதலான சில பேர் தான் இருக்காளே அவளுக்கும் மாலை போடலையாம். அப்போ ஒருத்தருக்கும் மாலை போடாமல் இப்படி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தாலாம். கொச்சிராயுர்னஹி ஷீலமங்கலம் கொச்சித்ததப்யஸ்தி நவேத்யமாயுஷா யத்ரோபயம் குத்ர ச சோப்பியமங்கலா சுமங்கல கச்சன காங்ஷதே இமாம். சில பேர்கிட்ட தீர்க்கமான ஆயுசு இருந்தது, சிரஞ்சீவியாக இருந்துருப்பாள். ஆனால் அவளுக்கு
புலங்களை அடக்கி அடக்கி பழக்கமாக இருக்கிறதுனால அவள்கிட்ட போய் கல்யாணம் பண்ணா தானும் அவளுக்கு சிசுரூஷை பண்ணிருக்கணுமே தவிர ரமிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சிருந்தாள். இது மார்க்கண்டேயர் முதலானவாள்லாம். கொச்சிராயூன சீலமங்கலம் கொச்சித்ததப்பியஸ்தி நவேத்தியமாயுஷா. ஆனால் மங்கள சுவாவம் இருக்கிறது சில பேர்கிட்ட, ஆனால் ஆயுஷனுடைய ஸ்திரத்தன்மையை அறிய முடியாததாக இருக்குன்னாள் ஹிரண்யகசிபு முதலானவாள்லாம். எத்ரோபயம் குத்திரச்ச சோப்பியமங்கலா சுமங்கல கச்சன காங்ஷதே இமாம். சில பேர்கிட்ட தோஷமே இல்லாமல் நல்ல குணங்கள் இருக்குது, இருந்தால் கூட அவள் ஸ்மசானத்தில் வசிச்சுன்னு இருக்கக்கூடியவாளாக இருக்காள்னாள். யாருன்னா பரமேஸ்வரன் மாதிரி இருக்கப்பட்டவாள். அதனால் எப்படி தேடி எப்படி கண்டுபிடிக்கிறதுனால் ஏவம் விரமிஷ்ய அவ்யபிச்சாரி சத்குணை வரம் நிஜைகாஸ்ரயத்தையா குணாஸ்ரயம் வௌரே வரம் சர்வகுணைரபேட்சிதம் ரமா முகுந்தம் நிரபேட்சமீப்சிதம். இவ்வாறாக ஒவ்வொருத்தருட்டியாக போய் பார்த்துவிட்டு கடைசியில் ஆலோசனை பண்ணாள். ரமா யார்கிட்ட போய் மனசை வச்சாள்னாள். மாலையை கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் கழுத்தில் கொண்டு போட்டாலாம். தனக்கு பிடிச்ச எல்லா அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவர்கிட்ட இருக்குது. அவர் ஆத்மாராமர். அப்படி இருந்து கூட எல்லா சௌக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடியவர். அதனால் தனக்கு பிடிச்ச புருஷன் அவர் தான்னுட்டு அவளை போய் ஸ்ரீமன் நாராயணனை போய் வரிச்சாலாம். ஏவம் விரமிஷ்ய அவ்யபிச்சாரி சத்குணை வரம் நிஜைகாஸ்ரயத்தையா அகுணாஸ்ரயம் வவ்ரே வரம் சர்வகுணைரபேட்சிதம் ரமா முகுந்தம் நிரபேட்சமீப்சிதம். தஸ்யாம் சதேஷ உஷதீம் நவகன்யமாலாம் மாத்யன்மதூரத வரூத கிரோபகுஷ்டாம் தஸ்தௌ நிதாய நிகட்டே ததுரஸ்வதாம சவ்ரீரஹாச விகசன் நயனே நயாதா. ஸ்ரீமன் நாராயணன் முகுந்தன் இருக்கானே, அவனுடைய தோல் பிரதேசத்தில் தன் மாலையை தாமரப்பூ மாலையை கொண்டு போய் போட்டாலாம். வெட்கத்தோடு கூடிய மந்தகாசத்தினால மலர்ந்த கண்கள்னால் முகுந்தனுடைய மார்பை தனக்கு இடமாக அடைந்தவளாக, அதாவது இனிமேல் நான் இங்கே விட்டு போக மாட்டேன், அனபாயினியாக உங்கள்கிட்டயே இருப்பேங்கிறதா தீர்மானம் பண்ணி அவன் முகுந்தங்கிட்ட போய் நின்றுண்டாள்னாள். ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட போய் நின்றுண்டாளாம். தஸ்யாஸ்ரீயா திரிஜகதோ ஜனகோ ஜனன்யா வக்ஷோ நிவாசமகரோத் பரமம் விபூதே ஸ்ரீஸ்வாஹா பிரஜாः சகருணேன நிரீக்ஷணேன யத்ர ஸ்திதா ஏதயத சாதிபதிம் த்ரிலோகான். தஸ்யாஸ்ரீயஸ்திரிஜகதோ ஜனகோ ஜனன்யா வக்ஷோ நிவாசமகரோத் பரமம் விபூதே ஸ்ரீஸ்வாஹ பிரஜாः சகருணேன நிரீக்ஷணேன யத்ர ஸ்திதா ஐதயத சாதிபதிம் த்ரிலோகான். 3 லோகத்துக்கும் அம்மாவாக இருக்கப்பட்டவள் மகாலட்சுமி. அந்த ரமாதேவிக்கு 3 லோகங்களுக்கும் பிதாவான முகுந்தன் தன் மார்பு பிரதேசத்தில் ஸ்திரமான சாஸ்வதமான வசிக்கும் இடமாக அங்கீகாரப்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்தாளாம். அந்த வக்ஷஸ்தலத்தில் இருந்துட்டு ரமாதேவி தன் குழந்தைகளான 3 லோகத்தில் இருக்கப்பட்ட பிரஜைகள் எல்லாரையும் தன்னுடைய கட்டாட்சத்தினால 3 லோகத்தையும் அபிவிருத்தி பண்ண செய்தாளாம் சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீஸ்வா பிரஜா சகருணேன நிரீக்ஷணேன யத்ர ஸ்திதா ஏதயத சாதிபதிம் த்ரிலோகான். 3 லோகத்தையும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய தன் பார்வையினால் எல்லாரையும் அபிவிருத்தி செய்தாள் மகாலட்சுமி. சங்கதூரிய மிருதங்கானாம் வாதித்ராணாம் பிருதுஸ்வன தேவானுகானாம் சரஸ்திரீணாம் நிருத்யதாம் காயதாமபூது. இப்போ ஏற்பட்ட மகாலட்சுமிக்கும் நாராயணனுக்கும் நடந்த சுயம்பரத்தை பார்த்துவிட்டு எல்லா தேவதைகளும் எல்லா கந்தர்வாளும் அப்சரசுகளும் பாட்டும் சங்கம் பேரி மிருதங்கம் முதலான வாத்தியங்களை கோஷிச்சுண்டு நர்த்தனம் பண்ணி சந்தோஷத்தை தெரியப்படுத்தினாலாம். பிரம்மருத்ராங்கிரோ முக்கியா சர்வே விஸ்வசிருஜோ விபும் இதிரே அவிததை மந்திரை தல்லிங்கை புஷ்பவர்ஷிணா. பிரம்மா ருத்ரன் அங்கிரசு முதலான எல்லாரும் விஸ்வசிருஜா லோக சிருஷ்டிக்காக இருக்கப்பட்ட பிரஜாபதிகள் கணங்கள் எல்லாரும் புஷ்பமழை பொறிஞ்சுண்டு பிரபுவான நாராயணனையும் அவனுடைய குணங்களை பிரகாசப்படுத்துகிற வேத மந்திரங்கள்லாம் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாலாம். ஸ்ரீயாவிலோகிதா தேவாக சப்ரஜாபதய பிரஜாக ஷீலாதி குணசம்பன்னா லேபிரே நிருத்திம் பராம்.
இந்த லக்ஷ்மியினால், அவளுடைய கட்டாட்சத்தினால் அனுகிரகிக்கப்பட்ட தேவதைகள் எல்லாரும், மரீச்சியாதி பிரஜாபதிகளும் இதர ஜனங்களும் நல்ல ஒழுக்கம் முதலான நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாய் ஆனந்தத்தை அடைஞ்சாள்னு சொன்னாள். நிஸ்ஸத்வா லோலுபாராஜன் நிருத்யோகாகதத்ரபாக யதாச்சோபேக்ஷிதா லக்ஷ்மியா பபூஹு தைத்தியதானவாக. தைத்தியாள், அதாவது திதிபுத்திராள், தானவாள், தனுடைய சந்ததிகள் ஆகிய அசுரர்கள் லக்ஷ்மி தேவியால் அனுகரிக்கப்படவில்லையாம். சத்வகுணம் இல்லாதனாலையும் பேராசினால் அலைவர்களாக இருப்பதாலையும் அந்த அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணலையாம் மகாலட்சுமி. அதனால் அவள் வெட்கம் இல்லாதவளாக முயற்சியற்றவராக இருந்துட்டு நாள். நிருத்யோகாக கதத்திரப்பாக, துளி கூட வெட்கம் இல்லாமல் என்ன காரியம் செஞ்சாலும் வெட்கப்படுறது கிடையாது. அப்படி ஹீன காரியங்களை செய்யக்கூடியவாளாக ஆனாள் நாள். தைத்தியாளும் தானவாளும் ராட்சசாள்னா. அதாசீத் வாருணி தேவி கன்யாகமலலோச்சனா அசுரா ஜக்ருதாம் வை ஹரே அனுமதேனதே. அப்போது அடுத்தாப்பில் ஆவிர்பாவம் ஆனது யாருன்னால் வாருணி தேவின்னு ஒத்தி ரொம்ப அழகான கன்னியை ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுமதி பெற்று அசுராள்னால் பெற்றுக்கின்றாள்னால் ஸ்வீகரிச்சின்றாளாம் இந்த வாருணி தேவியை. அதோ ததே மத்தியமானாத் காஷ்யபை அமிர்தார்த்திபி உததிஷ்டன் மகாராஜ புருஷ பரமாத்புதா. அதன் பிறகு ஒருத்தர் அங்கேருந்து அமிர்தத்தை விரும்புகிற எல்லாரும் அமிர்தத்துக்காக தானே சமுதிரத்தை கடைஞ்சின்னு இருக்கா. அப்போது கஷ்யப்ப பிரஜாபதியினுடைய புதல்வர்களால் கடையப்படும் அந்த சமுதிரத்திலேருந்து ஆச்சரியமாக ஒரு புருஷன் வெளியில் வந்தான்னார். அதான் தன்வந்தரி. அமிர்த கலசத்தை கையில் எடுத்துன்னு வந்தாருங்கிறது சொன்னாள். அதோ ததே மத்தியமானாத் காஷ்யபை அமிர்தார்த்திபி உததிஷ்டன் மகாராஜ புருஷ பரமாத்புதா. பரம அற்புதமான ஒரு புருஷன், வெளியில் தேவ புருஷன் ஒருத்தன் சமுத்திரத்துலேருந்து வெளியில் வந்தாலும் கையில் ஒரு கலசத்தை வச்சுட்டு சொன்னாள். அதில் தான் அமிர்தம் இருக்குது, அதை எடுத்துட்டு வந்தான் நாள். இப்பொழுதும் இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. ததக்ருதஸ்வஸ்த்யயனோத்பலஸ்ரஜம் நதத்விரேபாம் பரிகிருஹ்ய பாணினா சச்சாலவக்த்ரம் சுகபோலகுண்டலம் சவ்ரீடஹாசம் தததி சுஷோபனம் स्तनद्वयं चाति कृशोदरी समं निरन्तरं चन्दनकुङ्कुमोक्षितं ततस्ततो नूपुरवल्गुसिञ्जितैः विसर्पति हेमलतेव सा बभौ विलोकयन्ती निरवद्यमात्मनः पदं ध्रुवं चाप्यभिचारि सद्गुणं गन्धर्वसिद्धासुरयक्षचारण त्रैपिष्टपेयादिषु नान्वविन्दत नूनं तपो यस्य न मन्युनिर्जयो ज्ञानं क्वचित् तच्चन सङ्गवर्जितं कश्चिन्मान् तस्य न कामनिर्जयः स ईश्वरः किं परतो व्यपाश्रयः धर्म क्वचित् तत्र न भूतसौहृदं त्याग क्वचित् तत्र न मुक्तिकारणं वीर्यं न पुंसोऽस्ति अजवेगनिष्कृतिं न हि द्वितीयो गुणसङ्गवर्जितः क्वचिच्चिरायुः न हि शीलमङ्गलं क्वचित्तदप्यस्ति न वेद्यमायुषः यत्रोभयं कुत्र च सोऽप्यमङ्गलः सुमङ्गलः कश्चन काङ्क्षते इमां
சுமங்கலः கச்சன காங்க்ஷதே இமாம் ஏவம் விமர்சிய அவ்யபிசாரி சத்குணைः ஏவம் விமர்சியாவ்யபிசாரி சத்குணைः வரம் நிஜைகாஸ்ரயதயா அகுணாஸ்ரயம் வரம் நிஜைகாஸ்ரயதயா அகுணாஸ்ரயம் வவ்ரே வரம் சர்வகுணைரபேக்ஷிதம் வவ்ரே வரம் சர்வகுணைரபேக்ஷிதம் ரமாமுகுந்தம் நிரபேக்ஷமீப்சிதம் ரமாமுகுந்தம் நிரபேக்ஷமீப்சிதம் தஸ்யாம் சதேசௌஷதீம் நவகஞ்சமாலாம் தஸ்யாம் சதேசௌஷதீம் நவகஞ்சமாலாம் மாத்யன்மதூவ்ரத வரூத கிரோபகுஷ்டாம் மாத்யன்மதூவ்ரத வரூத கிரோபகுஷ்டாம் தஸ்தௌ நிதாய நிகடே ததுரஸ்வதாம தஸ்தௌ நிதாய நிகடே ததுரஸ்வதாம சவ்ரீடः சவிகசன் நயனேன யாதா சவ்ரீடः சவிகசன் நயனேன யாதா தஸ்யாஸ்ரியஸ் த்ரிஜகதோ ஜனகோ ஜனன்யா தஸ்யாஸ்ரியஸ் த்ரிஜகதோ ஜனகோ ஜனன்யா வக்ஷோ நிவாசம் அகரோத் பரமம் விபூதேः வக்ஷோ நிவாசமகரோத் பரமம் விபூதேः ஸ்ரீஸ்வாப்ரஜாः சகருணேன நிரீக்ஷணேன ஸ்ரீஸ்வாப்ரஜாः சகருணேன நிரீக்ஷணேன யத்ர ஸ்திதைதயத சாதிபதீன் ஸ்ரீலோகான் யத்ர ஸ்திதைதயத சாதிபதீன் ஸ்ரீலோகான் சங்கதூர்யமிருதங்கானாம் சங்கதூர்யமிருதங்கானாம் வாதித்ராணாம் பிருதுஸ்வனः வாதித்ராணாம் பிருதுஸ்வனः தேவானுகானாம் சஸ்திரீணாம் தேவானுகானாம் சஸ்திரீணாம் நிருத்யதாம் காயதாமபூத் நிருத்யதாம் காயதாமபூத் பிரம்மருத்ராங்கிரோ முக்கியாः பிரம்மருத்ராங்கிரோ முக்கியாः சர்வே விஸ்வஸ்ருஜோ விபும் சர்வே விஸ்வஸ்ருஜோ விபும் இடிரே அவிததைः மந்த்ரைः இடிரே அவிததைः மந்த்ரைः தல்லிங்கை புஷ்பவர்ஷிணः தல்லிங்கை புஷ்பவர்ஷிணः தல்லிங்கை புஷ்பவர்ஷிணः ஸ்ரீயாவலோகிதா தேவாः ஸ்ரீயாவலோகிதா தேவாः சப்ரஜாபதயः பிரஜாः சப்ரஜாபதயः பிரஜாः शीलादिगुणसम्पन्नाः शीलादिगुणसम्पन्नाः लेभिरे निर्वृतिं परां लेभिरे निर्वृतिं परां निस्सत्त्वालोलुपाराजन् निस्सत्त्वालोलुपाराजन् निरुद्योगागतत्रपाः निरुद्योगागतत्रपाः यदा चोपेक्षिता लक्ष्म्या यदा चोपेक्षिता लक्ष्म्या बभूः दैत्यदानवाः बभूः दैत्यदानवाः अथासीद्वारुणी देवी अथासीद्वारुणी देवी कन्याकमललोचना कन्याकमललोचना असुरा जगृहुस्तां वै असुरा जगृहुस्तां वै हरेः अनुमतेन ते हरेरनुमतेन ते अथो दधेः मध्यमानात् अथो दधेः मध्यमानात् काश्यपैः अमृतार्तिभिः काश्यपैः अमृतार्तिभिः उदतिष्ठन् महाराज उदतिष्ठन् महाराज पुरुषः परमाद्भुतः पुरुषः परमाद्भुतः ஸ்ரீஹரையே நம. அடுத்து 32வது ஸ்லோகம். தன்வந்திரி வெளியில் வந்தாள்னு சொன்னாள். அந்த தன்வந்திரி வந்தவரை வர்ணிக்கிறாள் சுக்காச்சாரியாள். தீர்கபீவரதோர்தண்டா கம்புக்ரீவோருணேக்ஷணா ஷியாமலஸ்தருணஸ்ரக்வி சர்வாபரணபூஷிதா. தீர்கபீவரதோர்தண்டா, நல்ல பெருமனான மஸ்குலர் ஹேண்ட்ஸ், ரெண்டு கைகளை வச்சுட்டுருக்காளாம். நான்கு கைகள். தோர்தண்டா. கம்புக்ரீவோ அருணேக்ஷணா. கம்புக்ரீவா, சங்கனுடைய மத்தியபாகம் மாதிரி கழுத்து இருக்கான், அழகான கழுத்து. அருணேக்ஷணா, சிவந்த கண்களுடையவர். ஷியாமல தருணஸ்ரக்வி, நீல நீளத்தோடு கூட இருக்காராம். யௌவனமான ரூபம். தருணா ஸ்ரக்வி. மாலை அணிஞ்சுருக்காள், திவ்ய ஹாரங்கள் எல்லாம் போட்டுருக்காள் கழுத்தில். ஸ்ரக்வி. சர்வாபரண பூஷிதா, விதவிதமான ஆபரணங்கள்லாம் உடுத்துட்டுருக்காராம். மஞ்சள் பட்டாடை உடுத்தின்றிருக்காராம். பீதவாசா மகோரஸ்கா சுமிருஷ்ட மணிகுண்டலா ஸ்னிக்த குஞ்சித கேசாந்தா சுபகா சிம்ம விக்ரமா. பீதவாசா, மஞ்சள் பட்டாடை கொடுத்துட்டுருக்கார். மகோரஸ்கா, விஷாலமான மார்பு பிரதேசம். சுமிருஷ்ட மணிகுண்டலா, நல்ல சுத்தமான ரத்னத்தை காதுக்கு ஆபரணமாக அணிஞ்சின்றிருக்க குண்டலத்தை போட்டிருக்காள்.
ஸ்னிக்த குஞ்சித கேசாந்தா, வழவழன்னு சுருட்டையாக தலைமயிர்கள் தலை கேசங்கள் இருக்குது அழகா. சுபகா, நல்ல அதிக பாக்கியம் பெற்றவர் அவர். சிம்ம விக்ரமா, சிங்கம் போல பராக்கிரமம் உடையவர்னு சொன்னாள். அமிர்தா பூர்ண கலசம் பிப்ரத்வலய பூஷிதா சவை பகவத சாட்சாத் விஷ்ணோர் அம்சாம்ச சம்பவா. இந்த வந்திருந்தவர் விஷ்ணுனுடைய அம்சாவதாரம், சாக்ஷாத் பகவானுடைய அம்சாவதாரமாக இருக்கப்பட்ட தேவதை. கையில் அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்திருக்காள். கைகளில் வளை போட்டுருக்காள். இந்த வளை போட்டுருக்கிற கைகள்னால் அந்த அமிர்தத்தை அப்படியே எடுத்துட்டு வராளாம். அவர் பேர் என்னென்னால் தன்வந்தரி இதி க்யாதா ஆயுர்வேதத்திற்கு இத்யபாக்கு தமாலோக்கியாசுரா சர்வே கலசம் சாமிருதாபிருதம். தன்வந்திரின்னு பேர். ஆயுர்வேதத்தில் இருக்கப்பட்ட நல்ல பரிபூர்ணமான ஞானத்தை உடையவர் அவர். அவரை பார்த்துவிட்டு அசுரால் எல்லாரும் ஆஹா கையில் கலசம் வச்சில் அமிர்தம் இருக்குன்னு அதை எப்படியான எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு தாவின்னு வந்தாளாம். லிப்சந்த சர்வ வஸ்தூனி கலசம் தரசாகரன் நியமானே அசுரை தஸ்மின் கலசே அமிர்தபாஜனே. உடனே எல்லா அசுராளுமா சேர்ந்துட்டு அந்த தன்வந்திரி மேலே வந்து விழுந்து அவர் கையில் இருக்கிற கலசம் அமிர்த கலசத்தை பிடுங்கி எடுத்துன்னு ஓடிவிட்டாள் தங்கள் சாப்பிட்றதுக்காக. இதை பார்த்துட்டு தேவதைகள்னால் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போனாள். தங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு அமிர்தத்தை மத்தனம் பண்ணி எடுத்தோமே, இந்த அசுராள்னால் ஓடி போய் பிடுங்கின்னு போயிட்டாள் என்று. விஷண்ண மனசோ தேவாக ஹரிம் சரணமாயு இது தத் தைன்யமாலோக்கிய பகவான் பிருத்தியகாமகிருத் மாக்கித்யத மிதோர்த்தம் சாதயிஷ்யே ஸ்வமாயையா. ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் விஷ்ணுகிட்ட போய் ஹரி நாராயணன்ட்ட போய் சரணம்னு விழுந்தாள். இப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்தோமே, தன்வந்திரி வந்தாரே அமிர்த கலசத்தை எடுத்துட்டு இந்த அசுராள்னால் அவர் கையிலேருந்து பிடிங்கின்னு போயிட்டாலே, நாங்கள் அடையாமல் போயிட்டோமே அமிர்தத்தைன்னு சொல்லி வருத்தப்பட்டாள். அப்போது ஹரி என்ன சொன்னால், நீங்கள் வருத்தப்படாதீங்கோ, நான் என் மாயினால் ஒரு வேடிக்கை காட்டுறேன் பாருங்கோ, அந்த அமிர்தத்தை நான் திருப்பி உங்கள்கிட்ட எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு உபாயம் பண்ணுறேன்னாள். மிதக்கலிர பூத்தேஷாம் ததர்த்தே தர்ஷச்சேதசாம் அகம் பூர்வம் நத்வம் இது பிரபோ. ராஜா பரீட்சித்து இந்த அசுராலெல்லாம் என்ன பண்ணாள்னால், அமிர்த கலசத்தை பிடிங்கின்னு போனவா ஒத்தனுக்கு ஒத்தன் சொன்னாலாம், நான் தான் முதல்னு ஒத்தனுக்கு ஒத்தன் சண்டை போட்டு அமிர்தம் ஒருத்தருக்குமே அமிர்தம் கிடைக்கலையா. எல்லோரும் இவங்ககிட்டேருந்து அவனை பிடுங்கிறது, அவன் அந்த கலசத்தை பிடுங்கிறது, அந்த கலசத்தை இன்னொருத்தன் பிடுங்கிறது, இப்படி ஒருத்தனும் பிடுங்கிட்டே இருக்கானே தவிர ஒருத்தனும் சாப்பிட்றதுக்காக உட்காந்து கோஆப்ரேட்டிவ் ஸ்பிரிட்டோடு கூட சாப்பிட்ணுன்னு தோணலையா. எல்லோரும் சண்டை போட்டாலாம். தேவாஸ்வம் பாகமர்கந்தி ஏ துல்யாயா சகேதவா சத்ரயாக இவை தஸ்மின் ஏஷ தர்ம சனாதனா. அப்போது சில அசுராள்லாம் சொன்னாலாம், தங்களுக்கு எங்கேயாலும் கிடைக்காமல் போயிட போகிறதேன்னு சொல்லிட்டு அவள் என்ன சொன்னாலாம், அசுரர்களே நீங்கள் பண்ண காரியம் தப்பு, இப்படி அமிர்த கலசத்தை பிடிங்கின்னு போயிருக்கப்படாது, நம்மளோட கூட தானே இந்த தேவாளும் சேர்ந்து தானே கடைஞ்சிருக்காள், அவளுக்கும் அதில் பாகம் உண்டே, அதை விட்டுவிட்டு நீங்கள்லாம் சாப்பிட்லாமா பிடிங்கின்னு போகலாமான்னு அவளுக்குள்ளேயே சண்டை வந்து கொடுத்து அவள் இதெல்லாம் ஹரி தன்னுடைய மாயினால் உண்டாக்கினாள்ங்கிறாள். இது ஸ்வான் பிரத்யஷேதன்வை தைத்தேயா ஜாத்தமத்சராக துர்பலாக பிரபலான் ராஜன் கிரீத கலசான்மூ. நல்ல பலமான அசுரன் என்ன பண்ணுவோம், அந்த அமிர்த கலசத்தை பிடுங்கி எடுத்துப்பன். அவனோட பராக்கிரமம் பலசாலியாக இருக்கப்பட்டவன் அதை அவங்ககிட்டருந்து பிடுங்கிப்பன். இப்படி ஒத்தனுக்கு ஒத்தன் அடிதடி ஏற்பட்டது. ஒரு அசுராலும் சாப்பிட முடியாமல் போச்சுன்னாள். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு சர்வோபாய விதீஸ்வர யோஷித்ரூபமநிர்தேஷ்யம் ததார பரமாத்புதம். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா உபாயங்களையும் தெரிஞ்சிருந்த மாயாவியான ஹரி இருக்காரே ஸ்ரீமன் நாராயணன், அவர் வர்ணிக்க முடியாத மிகவும் ஆச்சரியமான ஒரு பொன் ரூபத்தை எடுத்துட்டாலும், ஸ்திரீ ரூபத்தை, யோஷித் ரூபம் ததார, ஒரு ஸ்திரீ ரூபத்தை எடுத்துட்டால் அதான் மோகினி அவதாரம் எடுத்துட்டு அந்த அசுராளுக்கு நடுப்புற வந்தாள். பிரேக்ஷணீயோத்பலசியாமம் சர்வாவயவ சுந்தரம் சமான கர்ணாபரணம் சுகபோலோன்னசானனம்.
நவயௌவன நிர்வத்த ஸ்தனபார கிருஷோதரம் முகாமோதானுரக்தாலி ஜங்காரோத்விக்ன லோச்சனம் பிப்ரஸ்வகேஷபாரேண மாலாமுத்புல்லமல்லிகாம் சுக்ரீவகண்டாபரணம் சுபுஜாங்கதபூஷிதம் விரஜாம்பரசம்வீத நிதம்பத்வீபசோபயா காஞ்சா பிரவிலசத்வல்கு சலச்சரணநூபுரம் சவ்ரீடஸ்மித விக்ஷிப்த ப்ரூவிலாசாவலோகனை தைத்யயூதப சேதஸ்ஸு காமமுத்தீபயன்மூ. அப்போது மோகினி அவதாரம் எடுத்தால் சுவாமி அழகான கருநீல புஷ்பம் போல பசுமை உள்ள எல்லா அவயவங்களும் உடையது, சியாம ரூபமாக இருக்காள், பசுமையான நிறத்தோடு கூட ஒரே விதமான காதில் ஆபரணங்கள் 2 காதுகள்லையும் போட்டுருக்காள், குண்டலங்கள், அழகிய கன்னங்கள், உயர்ந்த முகத்தை உடையவள். நவயௌவன நிர்வத்த ஸ்தனபார கிருஷோதரம், புதிய யௌவன வயசினால் வட்டமாக நன்கு அமைந்த ஸ்தனபாரத்தை இடுப்பு மேலே வச்சுருக்கப்பட்டவள். இயற்கையான வாசனை இருக்காம். அவள் போட்டுருக்கிற மாலைகள் இருக்கே அதில் வண்டுகள்லாம் ஜங்கார சப்தம் பண்ணிட்டுருக்கான். உயர்ந்த மல்லிகை புஷ்பங்களில் தன்னுடைய கூந்தலில் போட்டுருக்காளாம். உட்புல்ல மல்லிகாஞ்சமாலாம் ஸ்வகேசபாரேன நாள், தன்னுடைய கேசபாரத்தில் மல்லிகை புஷ்பத்தை தொடுத்து தலையில் தரிச்சுன்னு இருக்காளாம். தன்னுடைய அழகிய கழுத்தில் சுக்ரீவ கண்டாபரணம், அழகான ஆபரணங்கள் போட்டுருக்காள். விரஜாம்பர சம்வீதம், வெளுப்பான ஆடையை போட்டுருக்காளாம். இப்பேற்பட்ட அவள் ஒட்டியானத்தை போட்டுண்டு காஞ்சியா பிரவிலசத்து வல்கு சலத்து, அழகான நடை நடந்து காலில் கொலுசு போட்டுண்டு வட்கத்துக்கோடு கூடிய சிறப்பால் சிரிச்சுண்டு அந்த அசுராளுடைய கூட்டத்துக்கு நடுப்பில் வந்தாள் நாள். எதுக்காக நாள் அவளை மயக்கி அவள் எல்லாருமா ஒத்துக்க போகிறாள். இஷ்டத்தை கழித்து அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இந்த நம்ம கூட சண்டை போடப்படாது, இந்த லேடி நமக்கு ஒத்தாசைக்காக வந்திருக்காள், அவளே அமிர்தத்தை நமக்கு விநியோகம் பண்ணட்டோம்னு அவள் கையில் கொடுத்துட போகிறாள். அதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இவ்வாறாக மோகினி அவதாரம் பண்ணாள் சுவாமின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். சவ்ரீடஸ்மித விக்ஷிப்த ப்ருவிலாசாவலோகனை தைத்யயூதப சேதஸ்ஸு காமமுத்தீபயன்மூ. தன்னுடைய அழகுனால் அசுராளுடைய மனசில் காமத்தை உண்டாக்கிண்டு இருக்கக்கூடிய மோகினி அவதாரத்தை எடுத்தாலாம் சுவாமி நாராயணன் தன்னுடைய மாயினாலே நாள். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே அஷ்டமோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. தீர்ഘபீவரதோர்தண்டः தீர்ঘபீவரதோர்தண்டः கம்புக்ரீவோ அருணேக்ஷணः கம்புக்ரீவோ அருணேக்ஷணः श्यामलस्तरुणस्रग्वी श्यामलस्तरुणस्रग्वी सर्वाभरणभूषितः सर्वाभरणभूषितः पीतवासा महोरस्कः पीतवासा महोरस्कः सुमृष्टमणिकुण्डलः सुमृष्टमणिकुण्डलः स्निग्धकुञ्चितकेशान्त स्निग्धकुञ्चितकेशान्त सुभगः सिंहविक्रमः सुभगः सिंहविक्रमः अमृतापूर्णकलशम् अमृतापूर्णकलशं बिभ्रद्वलयभूषितः बिभ्रद्वलयभूषितः स वै भगवतः साक्षात् स वै भगवतः साक्षात् विष्णोरंशांशसम्भवः विष्णोरंशांशसम्भवः धन्वन्तरिरिति ख्यात धन्वन्तरिरिति ख्यात आयुर्वेददृक् इज्यभाक् आयुर्वेददृक् इज्यभाक् तमालोक्यासुराः सर्वे तमालोक्यासुराः सर्वे कलशं चामृताभृतं कलशं चामृताभृतं लिप्सन्तः सर्ववस्तूनि लिप्सन्तः सर्ववस्तूनि कलशं तरसाहरन् कलशं तरसाहरन् नियमाने असुरैस्तस्मिन् नियमाने सुरैस्तस्मिन् कलशे अमृतभाजने कलशे अमृतभाजने विषण्णमनसो देवाः विषण्णमनसो देवाः हरिं शरणमाययुः हरिं शरणमाययुः इति तद्दैन्यमालोक्य भगवान् भृत्यकामकृत् मा खिद्यत मिथोर्थं वै मा खिद्यत मिथोर्थं वः मा खिद्यत मिथोर्थं वः साधयिष्ये स्वमायया
साधयिष्ये स्वमायया मितः कलिरभूत्तेषां तदर्थे तर्षचेतसाम् अहं पूर्वम् न त्वम् इति प्रभो देवास्वं भागमर्हन्ति ये तुल्याया सहेतवः सत्रयाग इवैतस्मिन् नेषधर्मः सनातनः इति स्वान् प्रत्यषेधन्वै दैतेया जातमत्सराः दुर्बलाः प्रबलान् राजन् गृहीतकलशान्मुहुः एतस्मिन् अन्तरे विष्णु सर्वोपायविधीश्वरः योषिद्रूपमनिर्देश्यं दधार परमाद्भुतं प्रेक्षणीयोत्पलश्यामं सर्वावयवसुन्दरं समानकर्णाभरणं सुखपोलोन्नसाननं नवयौवननिर्वृत्त स्तनभारकृशोदरं मुखामोदानुरक्ताली झङ्कारोद्विग्नलोचनं बिभ्रत्सुकेशभारेण मालामुत्फुल्लमल्लिकां सुग्रीवकण्ठाभरणं सुभुजाङ्गदभूषितं विरजाम्बरसंवीत नितम्बद्वीपशोभया काञ्च्याप्रविलसद्वल्गु चलच्चरणनूपुरं सव्रीडस्मितविक्षिप्त भ्रुविलासावलोकनै दैत्ययूथपचेतस्सु काममुद्दीपयन्मुः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே அஷ்டமோத்தியாயா. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே அஷ்டமோத்தியாயः. ஸ்ரீசுக உவாச்ச பீதே கரே விருஷாங்கேண प्रीतास्ते अमरदानवाः ममन्तुः तरसा सिन्धुम् अविर्धानी ततोऽभवत् तामग्निहोत्रीं ऋषयः जगृहुः ब्रह्मवादिनः यज्ञस्य देवयानस्य मेध्याय हविषे नृप तत उच्चैश्रवा नाम अयोभूच्चन्द्रपाण्डुरः तस्मिन् बलिः स्पृहां चक्रे नेन्द्र ईश्वरशिक्षया ततैरावतो नाम वारणेन्द्रो विनिर्गतः दन्तैः चतुर्भिश्वेताद्रे हरन् भगवतो महीम् ऐरावणादयस्त्वष्टौ दिग्गजाः अभवन्ततः अभ्रमुप्रभृतयोष्टौ च करिण्यस्त्वभवन् नृप कौस्तुभाख्यमभूद्रत्नं पद्मरागो महोदधे तस्मिन् मणौ स्पृहां चक्रे वक्षोऽलङ्करणे हरिः ततो भवत्पारिजातः सुरलोकविभूषणं पुरयत्यर्थिनो योऽर्थैः शश्वद्भुवि यथा भवान् ततश्चाप्सरसो जाता निष्ककण्ठ्यः सुवाससा रमण्यः स्वर्गिणां वल्गु गतिलीलावलोकनैः ततश्चाविरभूत् साक्षात् श्रीरमा भगवत्परा रञ्जयन्ती दिशकान्त्या विद्युत्सौधामनी यथा तस्यां चक्रुः स्पृहां सर्वे ससुरासुरमानवाः रूपौदार्यवयोवर्ण महिमाक्षिप्तचेतसः तस्या आसनमानिन्ये महेन्द्रो महदद्भुतं मूर्तिमत्या सरिश्रेष्ठाः हेमकुम्भै जलं शुचि अभिषेचनिका भूमि आहरत्सकलौषधी गावः पञ्चपवित्राणि वसन्तो मधुमाधवौ
ऋषयः कल्पयाञ्चक्रुः अभिषेकं यथाविधि जगृः भद्राणि गन्धर्वा नट्यश्च नृतुर्जगुः मेघाः मृदङ्गपणव मुरजानकगोमुखान् व्यनादयन् शङ्खवेणु वीणास्तूलनिस्वनान् ततो अभिषिषिचुः देवीं श्रियं पद्मकरां सतीं दीपाः पूर्णकलशैः सूक्तवाक्यैः द्विजेरितैः समुद्रपीतकौशेय वाससी समुपाहरत् वरुणस्रजं वैजयन्तीं मधुना मत्तषट्पदां भूषणानि विचित्राणि विश्वकर्मा प्रजापति हारं सरस्वती पद्मम् अजो नागाच्च कुण्डले ततः कृतस्वस्त्ययनोत्पलस्रजं न तद्विरेपां परिगृह्य पाणिना चचालवक्त्रं सुखपोलकुण्डलं सव्रीडहासं ददति सुशोभनं स्तनद्वयं चातिकृशोदरी समं निरन्तरं चन्दनकुङ्कुमोक्षितं ततस्ततो नूपुरवल्गुसिञ्जितैः विसर्पति हेमलते वसा बभौ विलोकयन्ती निरवध्यमात्मनः पदं ध्रुवं चाव्यभिचारि सद्गुणं गन्धर्वसिद्धासुरयक्षचारण त्रैपिष्टपेयादिषु नान्वविन्दत नूनं तपो यस्य न मन्युर्निर्जयो ज्ञानं क्वचित् तज्जनसङ्गवर्जितं कचिन्मान् तस्य न कामनिर्जयः स ईश्वरः किं परतो व्यपाश्रयः धर्मः क्वचित् तत्र न भूतसौहृदं त्यागः क्वचित् तत्र न मुक्तिकारणं वीर्यं न पुंसोऽस्ति अजवेगनिष्कृतं न हि द्वितीयो गुणसङ्गवर्जितः क्वचिच्चिरायु न हि शीलमङ्गलं क्वचित्तदप्यस्ति न वेद्यमायुषः यत्रोभयं कुत्र च सोऽप्यमङ्गलः सुमङ्गलः कश्च न काङ्क्षते हिमाम् एवं विमृश्या व्यभिचारि सद्गुणैः वरं निजैकाश्रयतया गुणाश्रयं वव्रे वरं सर्वगुणैरपेक्षितं रमामुकुन्दं निरपेक्षमीप्सितं तस्यां सदेशौषधीं नवकञ्जमालां माद्यन्मधुरत वरूथगिरोपघुष्टां तस्थौ निधाय निकटे तदुरस्वधाम सव्रीडः स विकसन् नयनेन याता तस्याश्रियस्त्रिजगतो जनको जनन्या वक्षो निवासमकरोत् परमं विभूतेः श्रीस्वाः प्रजाः सकरुणेन निरीक्षणेन यत्र स्थितै दयत साधिपतीन् त्रिलोकान् शङ्खतूर्यमृदङ्गानां वादित्राणां पृथुस्वनः देवानुगानां शस्त्रीणां नृत्यतां गायतामभूत् ब्रह्मरुद्राङ्गिरो मुख्याः सर्वे विश्वसृजो विभुम् इदिरे अविदतैः मन्त्रैः तल्लिङ्गैः पुष्पवर्षिणः श्रियावलोकिता देवाः सप्रजापतयः प्रजाः शीलादिगुणसम्पन्नाः लेभिरे निर्वृतिं परां निस्सत्त्वा लोलुपा राजन् निरुद्योगागतत्रपाः यदा चोपेक्षिता लक्ष्म्या बभूव दैत्यदानवाः अथासीद्वारुणी देवी कन्याकमललोचना असुरा जगृस्तां वै हरेरनुमतेन ते अतो ददेर्मथ्यमानात् काश्यपैः अमृतार्तिभिः उततिष्ठन् महाराज पुरुषः परमाद्भुतः दीर्घपीवरदोर्दण्डः कम्बुग्रीवोरुणेक्षणः श्यामलस्तरुणश्रग्वी सर्वाभरणभूषितः पीतवासामहोरस्का समृष्टमणिकुण्डलः स्निग्धकुञ्चितकेशान्त सुभगः सिंहविक्रमः अमृतापूर्णकलशं बिभ्रद्वलयभूषितः स वै भगवतः साक्षात् विष्णोरंशांशसम्भवः धन्वन्तरिख्यात आयुर्वेददृक् इत्यभाक् तमालोक्यासुराः सर्वे कलशं चामृताभृतं लिप्सन्तः सर्ववस्तूनि कलशं तरसाहरन् कलशं तरसाहरन् नीयमाने असुरैस्तस्मिन् कलशे अमृतभाजने विषण्णमनसो देवाः हरिं शरणमाययुः इति तद्दैन्यमालोक्य भगवान् भृत्यकामकृत् मा किद्यत मितोऽर्थं वः साधयिष्ये स्वमायया मितकलिरभूत्तेषां तदर्थे तर्षचेतसाम् अहं पूर्वं न त्वम् इति प्रभो देवाः स्वं भागमर्हन्ति ये तुल्यायासहेतवः
सत्रयागैवैतस्मिन् नेषधर्मसनातनः इति स्वान् प्रत्यषेधन् वै दैतेया जातमत्सराः दुर्बलाः प्रबलान् राजन् गृहीतकलशान्मुहुः एतस्मिन् अन्तरे विष्णु सर्वोपायविधीश्वरः योषिद्रूपमनिर्देश्यं ददार परमाद्भुतं प्रेक्षणीयोत्पलश्यामं सर्वावयवसुन्दरं समानकर्णाभरणं सकपोलोन्नसाननं नवयौवननिर्वृत्त स्तनभारकृशोदरं मुखामोदानुरक्ताली झङ्कारोद्विग्नलोचनं बिभ्रत्सुकेशभारेण मालामुत्फुल्लमल्लिकां सुग्रीवकण्ठाभरणं सुभुजाङ्गदभूषितं विरजाम्बरसंवीत नितम्बद्वीपशोभना काञ्च्या प्रविलसद्वल्गु चलच्चरणनूपुरं सव्रीडस्मितविक्षिप्त भुविलासावलोकनैः दैत्ययूथपचेतस्सु काममुद्दीपयन्मुहुः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे अष्टमस्कन्धे अष्टमोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.